Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா Rottukadai idli kurma. இது பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திலாம் வந்து நல்லா காம்பினேஷனா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல அதுக்கு நம்ம தக்காளி வேக போடணும். நான் வந்து பாருங்க ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கழுவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா இந்த மேல அந்த கண்ணுகிட்ட இந்த மாதிரி கீரி நம்ம போட்டோம்னா வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் 5 தக்காளியும் போட்டுட்டேன். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்படி எடுத்தோம்னா தோல் உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் மிக்சியில அடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன தேங்காயில ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி கீனி வச்சிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் போய் இதை நம்ம மிக்சி ஜார்ல மாத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க நான் கடாயில வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இதுல நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். இப்போ கடுகு பொரியுது. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 1/4 டீஸ்பூன் சோம்பு வச்சிருக்கு, அது போட்டுடலாம். இதுல ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பெரிய பீஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ட்ரை பவுடர்லாம் போடலாம். 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது ஒரு 1 நிமிஷம் வதக்கலாம், பச்சை வாசனை போக. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுத போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காய் விழுத ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா ஊத்திக்கலாம். நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துறேன். ஏன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டா நம்ம இட்லி குருமா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.